ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம போரூரில் ஒரு கிளைண்ட் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ போய் செக் பண்ணதில் வந்து வெளியே மொட்டை மாடியில் வந்து இந்த ரோட்டு போடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ செக் பண்ணதில் 1000 ஸ்கொயர் ஃபீட் மேலே இருந்துச்சு. கொஞ்சம் பெரிய ஆர்டராக தான் இருந்துச்சு. ஸோ போய் செக் பண்ணியாச்சு. அவங்கள்ட்ட டைல்ஸ் ஜாயிண்ட் வந்து கட் பண்ணி ஆளுங்களை வச்சு பண்ணிக்கிறீங்களா, அடுத்த நாள் ரோட் போட இல்லை வேணாம், நீங்களே மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க, இது தனித்தனியாலாம் ஆளுங்க கூட வேணாம், ஸோ நீங்களே மொத்தமாக எவ்வளோ சொல்லிவிட்டாங்க, நான் பண்ணிக்கிறோன்ட்டாங்க. ஸோ நாங்களும் அன்றைக்கி ஆளுங்களை கூட்டின்னு வந்து பாருங்க, டைல் செக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். 2 mm கிட்ட கட் பண்ணியிருக்கோம், டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ அப்புறம் இன்னும் பெண்டிங் ப்ராசஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் ரோட் போட ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ கஸ்டமர் கேட்டிருந்தேன், என்ன வாட்டர் லீக்கேஜ் ஆகுதா, அதனால தான் போட சொல்கிறீங்கன்னு கேட்டேன். இல்லை, நீ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்த மாதிரி வரும். ஏன்னா நான் ஆல்ரெடி டைல்ஸ் இது போட்டு 5 years கிட்ட ஆகுது. ஸோ இப்போவே லைட்டாக ஊறுற மாதிரி இருக்குது, அதனால் ஸ்டார்டிங்கே போட்டால் அந்த பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு போட சொன்னாங்க. ஸோ பரவாயில்ல, வீடியோ பார்த்துட்டு போட சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. பிகாஸ் இது திரும்ப சொல்கிறது, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். மேக்ஸிமம் 10 to 15 years வாட்டர் லீக்கேஜ் ஆகாமல் இருக்கும் அந்த கேப்லேருந்து. பிகாஸ் நிறையா வீட்டில் வந்து அந்த டைல்ஸ் கேப்லேருந்து தண்ணி லீக்கேஜ் ஆகி செவரெலாம் ஊறுதுன்றாங்க. ஸோ நீங்கள் மாதம் நீங்கள் மாவு போட்டிருந்தீங்கன்னா ஏர்லி நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. ஸோ அதனால தான் நான் நிறையா ரெக்கமெண்ட் பண்ணுறது. முடிஞ்ச அளவுக்கு போட்டுங்க. நீங்கள் வந்து நான் தான் போடணும் அப்படின்னு நான் சொல்லலை. உங்களுக்கு லேபர் யாருனா இருந்தாலும் நீங்கள் அவங்களோட வச்சு போடுறாங்க. உங்களுக்கு டவுட் என்ன இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி நான் கிளாரிஃபை பண்ணுறேன், என்ன பண்ண எப்படி பண்ண சொல்கிறேன். மேக்ஸிமம் போட்டுருங்க. மெயினாக நம்ம பாத்ரூம் என்ன கட்டுறீங்கன்னா முன்னாடியே போட்டுருங்க. ஏன்னா புது வீடு யாருனா கட்டுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ப்ளீஸ் நீங்கள் ஸ்டார்டிங்கே இது போட்டுருங்க. உங்கள் சேஃப்டி தான் சொல்கிறேன். ஏன்னா நடுவில் திரும்ப நீங்கள் 2வது செலவு வைக்கிற மாதிரி இருக்கும். ஆரம்பத்திலே பண்ணிவிட்டேன்னு உங்களுக்கு செலவு அதிகமாக இல்லாமல் இருக்கும். ஸோ இல்லை, எங்களுக்கு ஆளுங்க யாரும் தெரியாது, நீங்களே வாங்கினா நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் என்ன டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள். நான் அதை வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து அடுத்த நாள் வந்து மார்னிங்கே வந்து எல்லாமே ரோட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மோஸ்ட்டாக நிறையாவே. ஸோ ஸ்பாஞ்ச் போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கஸ்டமர் இது வந்து பிளாக் கலர் கேட்டதுனால டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டைல்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு உங்களுக்கு பிளாக் கலர் தான் லைன் போட்டு வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போதைக்கு நிறைய பேர் கஸ்டமர் கேட்குறாங்க, வெளியூரில் வந்து போட முடியும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போதைக்கு சென்னையில் மட்டும் தான் போட்டுங்க, வெளியூரில் போகிற மாதிரி ஐடியா இல்லை. சென்னையில் உங்களுக்கு எங்கே போனாலும் நீங்கள் ப்ளீஸ் கால் பண்ணுங்கள், என்கொயரி பண்ணுங்கள். இல்லை மேலே கொடுத்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பாக பண்ணிங்கன்னா நான் பின் பண்ணுறேன், என்ன எவ்வளோ டீட்டெயில்ஸ் வரும். பட் ப்ளீஸ் என்ன ஸ்கொயர் ஃபீட்டு என்ன இது மட்டும் டீட்டெயில்ஸ் நான் கேட்டது மட்டும் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா அதை பேஸ் பண்ணி நானும் சொல்லுவோம். உங்களுக்கு டவுட் எதனா வேணுன்னா கூட சொல்லுங்கள். ப்ளீஸ் நாங்கள் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ.